வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்புட்ன்னா, WWE வந்து இன்ன வரைக்கும் டிராஃப்ட் வந்து நடத்தாம இருக்காங்க. அதுக்கான உண்மையான காரணம் என்ன? அது இல்லாம WWE வந்து மனி இன் த பேங்க்ல வந்து கோடி ரோட்ஸுக்கான 2 பிக்கஸ்ட் பிளான வந்து போட்டு வச்சிருக்காங்களாம். மேபி அது என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது இல்லாம மதியானம் வந்து ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். அது வந்து என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது நைட் ஆஃப் சாம்பியன்ல வந்து சிஎம் பங்க் ஜான்சனாவோட மேட்ச் நடக்குமா? நடக்காதா? அது இல்லாம கோடி ரோட்ஸ் வந்து 17ஆம் தேதி நடந்த ஸ்மாக் டவுனுக்கு எதுக்கு வரல அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ரீசனை வந்து அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். மேபி அந்த வீடியோ போய் நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான க்ளீனான ஒரு ரிசல்ட் வந்து அந்த வீடியோவில் கிடைக்கும் நண்பா. அது இல்லாமல் WWE ஷோஸ் எல்லாமே நீங்கள் லைவாக பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த குரூப்பில் வந்து நீங்கள் கேட்குறதுக்கு நான் 100% வந்து நீங்கள் வந்து WWE ஷோஸ் எல்லாமே நீங்கள் வந்து பே பண்ணாமல் டிவி, அதாவது மொபைல், நீங்கள் வச்சுருக்க மொபைல்லேயே வந்து லைவாக பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து 100% நான் கேரண்டி நண்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த வருஷம், அதாவது 2025க்கு வந்து WWE வந்து டிராஃப்ட் நடத்தியிருக்கணும். ஆனால் இன்ன வரைக்கும் டிராஃப்ட் நடத்தல. அதாவது இப்போ வந்து மே மாதம் வந்துருச்சு. அதாவது மே மாதம் வந்துருச்சு. ஆனாலும் இன்ன வரைக்கும் WWE வந்து டிராஃப்ட் நடத்தலை. அதாவது எப்பயுமே WWE வந்து ரெசல்மனியா முடிஞ்சதுக்கு அப்புறமே WWE வந்து எப்படியாவது டிராஃப்ட் நடத்திடுவாங்க. அது டிராஃப்ட் என்ன அப்படின்னு கேட்டால், டிராஃப்ட் வந்து அதாவது ரெஸ்லர்ஸுக்களை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது. அதாவது இப்போ ரால இருக்க சூப்பர் ஸ்டார் எல்லாருமே ஸ்மாக் டவுனில் இருக்க சூப்பர் ஸ்டார் ராக்கும் போவாங்க. அதில் வந்து ரால இருக்கவங்களும் சரி, ஸ்மாக் டவுனில் இருக்கவங்களும் சரி, அதில் வந்து ஒரு ஃப்ரீ ஏஜெண்டாகவும் இருக்கலாம். அது இல்லாமல் ஃபுல் ஏஜெண்டாகவும் இருக்கலாம். அதாவது ஃப்ரீ ஏஜெண்ட் அப்படின்னா அப்பப்போக்கு அப்பியரன்ஸ் ஆகுறாங்கம்மா, அதான் ஃப்ரீ ஏஜெண்ட். அது இப்போ வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ், பிராக் லெஸ்னர் இருக்காங்க, அவங்களாம் வந்து ஃப்ரீ ஏஜெண்ட். அதாவது அவங்க வந்து எல்லா ஃபுல் டைம் ரெஸ்லர் மாதிரி எல்லா ரா, ஸ்மாக் டவுன் எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் எல்லாமே அப்பியரன்ஸ் ஆவாங்க. ஆனால் ஃப்ரீ ஏஜெண்ட் அப்படின்னு கேட்டால் குறிப்பிட்ட ரா, ஸ்மாக் டவுன், அதாவது பேப்பரிவில் மட்டும் வரவங்க தான். அதாவது அது அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலானது WWE கொடுக்குறது. அதனால் இந்த வருஷத்துக்கான டிராஃப்ட்டை வந்து WWE ஏன் நடத்தலை அப்படின்னு கேட்டால், WWE வந்து ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் WWE மாட்டிக்கிட்டாங்க. அதாவது WWE முடிஞ்சதுக்கப்புறம் நடந்துச்சு, பேக் நடந்துச்சு. அதாவது பேக்லாஸ் நடந்துச்சு. பேக்லாஸுக்கு அப்புறம் வந்து இப்போ வந்து WWE வந்து இப்போ சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் வந்து நடத்த போகிறாங்க. அது இல்லாமல் அடுத்த பேப்பர் என்ன அப்படின்னு கேட்டால் மனி த பேங்க் நடத்த போகிறாங்க. மனி த பேங்குக்கு அடுத்து என்னாதுன்னா நைட் ஆஃப் சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் வந்து எல்லா பேப்பருமே WWE வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டதுனால WWE வந்து டிராஃப்ட்டை வந்து நடத்தவே முடியல அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ 2025க்கான டிராஃப்ட்டை வந்து WWE வந்து எப்போ நடத்த போகிறாங்க அப்படின்னு கேட்டால், அதாவது WWE வந்து சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடி வந்து நம்மளோட WWE வந்து டிராஃப்ட்டை வந்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானில் வந்து இப்போ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ தெரிய வந்திருக்கு. அதாவது WWE அஃபிஷியலாகவும் சொல்லியிருக்காங்க. அதாவது நாங்கள் வந்து டிராஃப்ட்டை வந்து சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடி நடக்க போகிற ரா, ஸ்மாக்டவுனில் வந்து நாங்கள் வந்து டிராஃப்ட்டை நடத்தி முடிச்சிருவோம். அதாவது சம்மர் ஸ்லாமில் வந்து WWEல இருக்க, அதாவது ரால இருக்க சூப்பர் ஸ்டார் சேஞ்ச் ஆகியிருப்பாங்க. அதுமாதிரி ஸ்மாக்டவுனில் இருக்க சூப்பர் ஸ்டார் சேஞ்ச் ஆகியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி WWE தரப்புலேருந்து இப்போ சொல்லப்படுது. அதாவது இந்த வருஷம் சம்மர் ஸ்லாமில் வந்து 2 நைட்டாக நடக்குதுனாலும் இல்லை, ரால இருக்க சூப்பர் ஸ்டார் வந்து ராலே இருக்க மாட்டாங்க, ஸ்மாக்டவுனில் இருக்க சூப்பர் ஸ்டார் ஸ்மாக்டவுன்லேயே இருக்க மாட்டாங்க. அதாவது சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடியே ரா, ஸ்மாக்டவுனில் வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டிராஃப்ட் நடத்தியே தீருவோம். இந்த டிராஃப்ட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பங்கள்லாம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அது மேபி என்ன திருப்பங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம். இல்லை நம்மளுடைய WWE வந்து ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டை வச்சுருக்காங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா டிராஃப்ட் அப்படின்னாவே உங்களுக்கு எதுவுமே தெரியும். ரால இருக்க சூப்பர் ஸ்டார் ஸ்மாக்டவுனில் இருக்க சூப்பர் ஸ்டார் ராக்கும் போவாங்க. இல்லை ரால இருக்க ரெஸ்லர் வந்து NXTக்கு போவாங்க, NXTயில் இருக்க ஸ்டார் ராக் வருவாங்க. இதே ஸ்மாக்டவுனில் இருக்கவங்க NXTக்கு அப்படிங்கிற மாதிரி கலந்து இது பண்ணுறது தான் அந்த டிராஃப்ட் அப்படிங்கிறது. இந்த வருஷம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை வந்து இந்த டிராஃப்ட் கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் மேபி என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம். உங்களோட விருப்பப்படி அதாவது ராக்கு வந்து எந்த சூப்பர் ஸ்டார் போனால் நல்லாயிருக்கும், அதேமாதிரி ஸ்மாக்டவுனுக்கு எந்த சூப்பர் ஸ்டார் போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நண்பா. WWE வந்து ட்ரேவிஸ் ஸ்காட் அப்படின்னா அவர் யாருன்னு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால், மேபி ஆல்மோஸ்ட் வந்து யாருக்குமே ட்ரேவிஸ் ஸ்காட் அப்படின்னா யாருக்குமே தெரியாது. ஏன்னா ட்ரேவிஸ் ஸ்காட் அப்படிங்கிறவர் அவர் வந்து ஒரு சிங்கர். அதனால் அவரை வந்து யாருக்குமே WWE தெரிஞ்சதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது இப்போ நம்மளோட ட்ரேவிஸ் ஸ்காட்டாக இருக்கட்டும், பேட் பன்னி, இவங்க எல்லாருமே இருக்காங்களா, அதாவது ஸ்பீட் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாருமே வந்து ஒரு சிங்கர். அதனால் இவங்களை வந்து அதிகமாக வந்து WWE வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் கிடையாது. WWEக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத விட WWE பார்க்குற நம்ம இந்தியனில் இருக்க ஃபேன்ஸுக்கு யாருமே இவங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படி கிடையாது. ஏன்னா ரிசர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தெரியும். ஆனால் இவங்களாம் ஒரு பாடகராதனால இவங்க வந்து WWEக்கு எப்பயாவது தான் அப்பியரன்ஸ் ஆவாங்க. அது மாதிரி தான் இப்போ நம்மளுடைய ட்ரேவிஸ் ஸ்காட் இருக்கார். ட்ரேவிஸ் ஸ்காட் வந்து எப்போ வந்து நம்ம WWEக்கு அறிமுகம் ஆனார் அப்படின்னு கேட்டால், அதாவது நம்மளுடைய ட்ரேவிஸ் ஸ்காட் வந்து
இப்போ நடந்து முடிஞ்சிச்சுல, எலிமினேஷன் சேம்பர்ல வந்து நம்மளுடைய ராக் வந்திருப்பாரு. ராக் வந்து அதாவது கோடி ரோட்ஸ்க்கு வந்து ஆஃபர் பண்ணியிருப்பாரு. அப்போ வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் அதாவது நம்மளுடைய கோடி ரோட்ஸ் கூட வந்து யார் இருந்தா அப்படின்னு கேட்டா, அப்போதைக்கு நம்முடைய ஜான்சனா இருந்தாரு. இங்கிட்டு வந்து நம்முடைய ராக் கூட வந்து யார் இருந்தா அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய ட்ரேவிஸ் ஸ்காட் இருந்தாரு. அதாவது அந்த எலிமினேஷன் சேம்பர்ல வந்து நம்முடைய ராக்கும் ட்ரேவிஸ் ஸ்காட் தான் ஒண்ணா தான் வந்தாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட்டு நமக்கே தெரியும். அதாவது இவர் தான் ட்ராவிஸ் ஸ்காட் அப்படிங்கிற மாரி தெரியும். அப்போ வந்து நம்முடைய WWE வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்ட வச்சு அந்த இடத்துல வந்து நம்முடைய ஜான்சனாவ ஹீல் டர்ன் ஆக்கிட்டாங்க. ஹீல் டர்ன் ஆக்கி நம்முடைய ஜான்சனா, ட்ராவிஸ் ஸ்காட், நம்முடைய ராக் இவங்க எல்லாருமே ஒண்ணா இருந்தாங்க. அது இல்லாம ரெசல்மனியாவுக்கு கூட வந்து நம்மளுடைய ட்ராவிஸ் ஸ்காட் வந்திருந்தார். ட்ராவிஸ் ஸ்காட் வந்து தான் நம்மளுடைய கோடி ரோட்ஸ வந்து மைண்ட வந்து அப்செட் பண்ணி அந்த இடத்துல வந்து நம்முடைய ஜான்சனாவ வந்து நம்மளுடைய ட்ராவிஸ் ஸ்காட் வின் பண்ண வச்சாரு. அதாவது அந்த ரெசல்மனியாலேயே வந்து நம்ம வந்து அதிகமா எதிர்பார்த்ததெல்லாம் நெறையா எதிர்பார்த்தோம். ஆனாலும் அங்க WWE வந்து அத குடுக்கல. ஆனாலும் நம்மளுடைய ட்ரேவிஸ் ஸ்காட் மூலியமா தான் நம்மளுடைய ஜான்சனா வந்து வின் பண்ற மாரி WWE காட்டியிருந்தாங்க. அது இல்லாம ஒரு இன்டர்வியூல வந்து நம்மளுடைய ராக்கே சொல்லியிருக்காரு. அதாவது ட்ரேவிஸ் ஸ்காட் வந்து ரெஸ்லிங் ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். அதாவது அவன் வந்து இந்த வருஷத்துல வந்து WWEல வந்து அவன் ஃபைட்டிங் பண்ணுவான் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அது இல்லாம ஒரு டாக் டீம் மேட்ச் கூட மேபி ட்ரேவிஸ் ஸ்காட் வந்து விளையாடுவான் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அது மேபி யாரு கூட அப்படின்னா, அதாவது ஜான்சனாவும் ட்ரேவிஸ் ஸ்காட்டும் 2025ல வந்து டாக் டீமா இணைஞ்சு ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லப்பட்டுச்சு. அது வந்து உண்மையா ஆயிருச்சு. அது இல்லாம நம்மளுடைய ட்ரேவிஸ் ஸ்காட் வந்து புக்கர் டீயோட ரியாலிட்டி ஆஃப் ரெஸ்லிங் அப்படிங்கிற அந்த ரெஸ்லிங் கம்பெனியில வந்து இப்போ வந்து நம்மளுடைய ட்ரேவிஸ் ஸ்காட் வந்து ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா இப்போ போற ஒரு பிக்கெஸ்ட் ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய WWE வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கான 2 விதமான பிளான வந்து இப்போ நம்மளுடைய WWE வந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க. அது என்ன பிளான் அப்படின்னு கேட்டா, ஒண்ணு வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து மனி இன் த பேங்க் அந்த டைம்ல தான் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து WWEக்கு ரிட்டர்ன் வரப்போறாராம். அப்படி ரிட்டர்ன் வராரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த மனி இன் த பேங்க் அந்த லேடர் மேட்ச் இருக்குல்ல, அதுல வந்து சஸ்பென்ஸா நம்மளுடைய கோடி ரோட்ஸ ரிட்டர்ன் கொண்டுட்டு வந்து அந்த மேட்ச்ல வந்து நம்மளுடைய நம்மளுடைய கோடிய வந்து அந்த மனி இன் த பேங்க்க வந்து வின் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியால WWE இருக்காங்களாம். அது இல்லாம 2வது பிளான் என்ன அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய ட்ரேவிஸ் ஸ்காட்டும் சொல்லியிருக்காருல்ல, அதாவது நான் வந்து இந்த வருஷம் வந்து ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து விளையாட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஜான்சனாவும் நானும் சேர்ந்து ஒரு டாக் டீம் மேட்ச் விளையாட போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த டாக் டீம் மேட்ச் வந்து மேபி சம்மர் ஸ்லாம்ல வந்து அது மனி இன் த பேங்க்ல வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அதாவது நம்மளுடைய ஜான்சனாவும் ட்ரேவிஸ் ஸ்காட்டும் ஒரு டீமா இருந்து இங்கிட்டு வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் இருக்கார்ல, கோடி ரோட்ஸ் வந்து ஒரு அகைன்ஸ்டா ஒரு டாக் டீம் மேட்ச் கூட மேபி விளையாடுவாங்க அப்படிங்கிற மாரி அதிகமா சொல்லப்படுது. அது மேபி நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கான ஆப்போனன்ட் மேபி யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு கேட்டா, நம்மளோட வைப்பர் ரேண்டி ஓர்டன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படிங்கிற மாரி இப்போ சொல்லப்படுது. அதாவது நம்மளுடைய கோடிக்கும் ரேண்டி ஓர்டனுக்கும் எந்த விதமான பகையுமே கிடையாது. ஆனாலும் நம்முடைய ரேண்டிக்கும் நம்முடைய ரேண்டி கோடி ரோட்ஸ் இவங்க 2 பேருமே யாரு மேல பகையா இருக்காங்க அப்படின்னு கேட்டா, நம்முடைய ஜான்சனா மேல தான் பகையா இருக்காங்க. அதனால பகைக்கு அதாவது பகைவன் நண்பன் அப்படின்னு சொல்லுவோம்ல, எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதனால நம்முடைய கோடியும் நம்முடைய ஜான்சனாவும் அதாவது நம்முடைய கோடியும் நம்முடைய ரேண்டி ஓர்டனும் சேர்ந்து நம்மளுடைய ஜான்சனா ட்ரேவிஸ் ஸ்காட்டுக்கு எதிரா வந்து மேபி மனி இன் த பேங்க்ல வந்து ஒரு டாக் டீம் மேட்ச் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படிங்கிற மாரி இப்போ வந்து சொல்லப்படுது. இது ஒரு ஜஸ்ட் ஒரு ரூமரா இப்போ போய்க்கிட்டு இருக்கு. அதாவது ஜான்சனா, ட்ரேவிஸ் ஸ்காட் வெர்சஸ் ரேண்டி ஓர்டன், கோடி ரோட்ஸுக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து மேபி மனி இன் த பேங்க்ல வந்து நடக்கும் அப்படிங்கிற மாரி அதிகமா சொல்லப்படுது. அப்படி நடந்துச்சு அப்படிங்கிறா இதில் வந்து யார் வின் பண்ணுவா அப்படின்னு கேட்டால் ஆல்மோஸ்ட் வந்து அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மேட்ச் நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணி வேணா பார்க்கலாம் நண்பா. ஒருவேளை இந்த டாக் டீம் மேட்ச் நடந்தால் எத்தனை பேர் வந்து இந்த மேட்சை வந்து எதிர்பார்ப்பீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நண்பா.